கான்ஸ்டபிளை வச்சு கூப்பிட்டு வந்தோன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இவங்க யாரும் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியும் சார். என்ன விஷயமா கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டீங்க? இவங்க என் ஃப்ரெண்டுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப பழக்கம். உங்கள் 2 பேரையும் சமரசம் பண்ணுறதுக்கோசரம் வர சொன்னேன். சார், இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார். எதுவாக இருந்தாலும் என் ஒய்ஃப் தான் பேசணும். உங்கள் மனைவியை இவங்க ஆஃபீஸில் போய் பார்த்துருக்காங்க சார். அவங்க ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சார், அவங்க அம்மா பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க சார். அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும். இவர் ஹைகோர்ட்டில் நிரபராதின்னு சொல்லிட்டாங்க சார். மேற்கொண்டு உங்ககிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துறங்கிறாரு. அதை வாங்கி ஒரு நல்ல ஃப்ளாட் வாங்கி உங்கள் ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்காங்க. அவங்க பொண்ணு இல்லை சார். போலீஸ் என்னை கூப்பிட்டு வரும்போது என் ஒய்ஃபுக்கு வைத்த வலி சார். அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன் சார். ஓகே, வரேன் சார். ஓகே, வரேன் சார். பத்மஜா, குழந்தை ஒன்ன மாதிரியே அழகா இருக்கு. மூக்கு முடியுமா? அம்மா, அம்மா, குழந்தை பத்மஜா மாதிரியே மூக்கு முடியுமா அழகா இருக்கு. அம்மா, என்ன மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரியும் தாண்டா. 2 பேரும் கலந்தது தானே. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு கூப்பிட்டாங்க? கமிஷனர் ஆஃபீஸில் ஏய் பெட்டில் இருந்துட்டு என்ன பேசுகிற? சுமார். ஹலோ, அது எனக்கும் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கெட்ட விஷயம் கிடையாது. எல்லாம் நல்ல விஷயந்தான். வீட்டுக்கு வா சொல்கிறேன். சரியா? ஓகே. டேலி, அந்த 800 ரூபா என்னாச்சு? கணக்கு என்னைக்காவது கொடுப்பியா? முதலாளி கேட்டுக்கிட்டே இருக்கார். தெளிவாக போட்டு கொடுத்துட்டுமா? அந்த 800 ரூபாவா ஒரு கணக்கு? ஆமாம். நைட்டு என்ன வீட்டில் பாதிலே வந்துட்டியா? வீட்டில் தூங்க அவங்க தூங்குற? டேய், நான் இங்கே படுக்கிறேன், வேற எங்கேயாவது படுக்கிறேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. அதை நான் சொல்கிறோம். சிவகாமி, சிவகாமி செல்லாம் 500 ஓவா. டேய், இன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி சம்பாதிச்ச பணம் இதையா தூக்கி போடுறேன்? நீ உழைச்ச எடுபடி வேலை தானே பாக்குற. அவர் உழைக்கிறாரு, கோடி கோடியா அடிக்கிறாரு. டேய், என் முதலாளி பத்தி தப்பா பேசாதடி. விளங்க மாட்டேன் நீ. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? டேய், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா, நல்லா இருப்பேன்னாரு. அதனால தாண்டி குப்பை பொறுக்கிட்டு இருந்த உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமா, இவர் பெருசா படிச்சு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிட்டாரு. என்ன கட்டிக்கிட்டு தான் கேடா போயிட்டாரு. இதை பாரு, உனக்கு என்ன நாளெல்லாம் சரியில்லடி. டாஸ்மாக்ல போய் ஃபுல்லா ஏத்திட்டு வந்து டார்ச்சர் கொடுக்குறான் பத்தியா? அவன் தாண்டி உனக்கு லாய்க்கு. ஆமா, ஒரு பொண்டாட்டியை நல்லா வச்சுக்காதவன் எங்க இருந்தாதான் என்ன? இதுக்கு தாண்டி நான் அந்த வீட்டு பக்கமே வரதில்லை. வராத? ஏன் வர? நீ வந்துதான் இங்க என்னத்துக்காச்சு? ஆமா, பொண்டாட்டி வச்சு வாழ வக்கில்ல, பெருசா பேச வந்துட்டேன். வராத போ, பெருசா வந்து கிழிக்கிற போ. ஆமாம் கணக்கு, அந்த 800 ரூபா இதை கணக்கு கேட்டியே? சூப்பர்ரா, சூப்பர். என்ன கணக்கு புள்ள இப்படி எல்லாமா நடந்துச்சு? அத்தா உன் நாரவாயை முடிக்கிட்டு வேணே பாரு. சனியனே, இதெல்லாம் எங்கேருந்து பார்த்துருப்பானுங்க? ஒருவேளை கவுண்டமணியன் படத்தில் பர்ணி மேலே இருந்து பார்ப்பானுங்களே, அந்த மாதிரி பார்த்துருப்பானுங்களா? சிவகாமி, மோசம் போயிடாதிரி. गणपति गवामहे कविं कवीना उपमस्सवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणान् ब्रह्मणस्पद आनस्मिन्वन्नोदिवस्सीदसादनं श्रीमहागणाधिपतये नमः। भवस्य देवस्य पत्नी नमः, सर्वस्य देवस्य पत्नी नमः, उग्रस्य देवस्य पत्नी नमः, भीमस्य देवस्य पत्नी नमः, भगतोर्देवस्य पत्नी नमः, महादेवस्य पत्नी नमः। இஷ்டதேவதா குலதேவதாயே நமஹ. அரவங்களா டிபன் ரெடி பண்ணா என்ன? மாமா வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் மாமா. இன்னும் என் பொண்ணுக்கு எங்ககிட்ட இருக்கிற கோபம் ஆறவே இல்லைல்ல? அவ கோபம் எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுது? நான் சரிப்படுத்துறேன், நீங்க கவலைப்படாதீங்க. மாமா பேச சொல்றேன், வாங்க மாமா. ஏய், வந்திருக்கவங்கள வாங்கன்னு சொல்ல மாட்டேன்? வாங்க. ஏம்மா, வந்திருக்கிறது உங்க அம்மா அப்பா. எங்க அம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுப்பியோ அதே மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும். மனுஷனுக்கு மன்னிக்கிறது தாம்மா எப்பவுமே அழகு. வாங்கப்பா, வாங்கம்மா. வா, உள்ள போய் பேசு. ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா.
வாமா. கலா, அந்த சாப்பாடு கூட எடுமா. என்னம்மா ரொம்ப பசிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சாரிம்மா, புறப்பட லேட் ஆயிடுச்சுமா. நான் எப்பவுமே 9:10 மணிக்கு தான் சாப்பிடுவோம்மா. செல்லப்பா என்னம்மா பண்றா? அவரா குளிச்சாரு, சாமி கும்பிட்டாரு, டிஃபன் சாப்பிட்டாரு, இப்ப குழந்தையோட விளையாடிட்டு இருக்காரு. நிம்மதியா எல்லா பொறுப்பையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டானா உனக்கு தான் கஷ்டம். அதெல்லாம் இல்லம்மா, கணக்கு வழக்கெல்லாம் சரிப்படுத்தணும். எனக்கும் இது பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒரு படிச்ச பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டி அமைஞ்சது அவன் செஞ்ச புண்ணியம்னு தான் சொல்லணும். இந்தாங்க. சரிம்மா, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். வரேன். சரிம்மா, உடம்பு பார்த்துக்கோங்க. பார்த்து பத்திரமா போ. 50 டன் மெட்டீரியல் யாருக்கு தானே அனுப்ப சொன்னேன்? யாரை கேட்டு நீங்க வித்தீங்க? உங்க கண்ணாடி காட்டுங்க. திருட்டு மொழி, நீங்க தானே விற்க சொன்னீங்க. நான் ஏமா சொல்ல போறேன்? எல்லா டிசிஷன் நீ எடுக்கும்போது எல்லாம் கணக்கு தான். முதல்ல நீங்க வேலை விட்டு போங்க. காலையில இருந்து உழைக்கிறது நானு, உங்க இஷ்டத்துக்கு நீங்க டெசிஷன் எடுக்கிறீங்க. ஏங்க வேலை விட்டு அனுப்புங்க. யோ கணக்கு இங்க வாயா. ஃபர்ஸ்ட் வேலை விட்டு அனுப்புங்க. எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி, இல்ல தூக்கி போட்டு எதையாவது உடைச்சிருவேன். இதே உடைச்சிடாதம்மா. ஏமா நீ வேற. யோ கணக்கு வாயா. கல்யாணம் பண்ணி வச்சிடல மாட்டினியா? அவ கோவம் எவ்வளோ நேரத்துக்கியா? போயா, எல்லாம் சரியாயிடும். போ. சரிங்க. வா. ஏமா நம்ம கீர்த்தனாவும் பையனை தனியாக பார்த்துட்டு இருப்பா. வீட்டு போயிடலாமா? வாங்க மேடம். கோச்சிக்காதீங்க. அப்புறம் பேப்பரு 3 லோடு விற்றம்மா. பாப்பா கணக்கு பண்ணிக்கிட்ட வாங்க. ரொம்ப பண்ணாதையா பாப்பா. ஏங்க ஆபீஸ்க்கு 15,000 ரூபாய் வாடகை கொடுக்கறதுல இருந்து மாசம் 25,000 ரூபாய் செலவாகுது. ஒழுங்கா என்ன பிசினஸ் பார்க்க விடுங்க, இல்ல நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கம்மா. ஆமா, முதல்ல ஆடிட்டர் மாத்துங்க. அவர் சரியில்லாத ஆள் மாதிரி தெரியுது. நீ என்ன வேணாலும் செய்யுமா. நானும் கணக்கு பிள்ளையும் குழந்தைய பார்த்துக்குறோம். என்னையா சொல்லிடலாம் முதலாளி. அதுக்கே மூஞ்சி எப்படி வச்சிருக்க? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா பத்மஜா மன்னிச்சிருமா. சரி மன்னிச்சிட்டேன். இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காதுமா. யோ கணக்கு, கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கலையா? எங்கள் அம்மா நினச்ச மாதிரியே மனைவி, குழந்தை. இன்னொன்று பார்த்தியா, பிஸ்னஸில் நமக்கு எவ்வளோ பணம் அங்கங்கே வர வேண்டியிருக்கும், எவ்வளோ சீக்கிரம் தரவே மாட்டானுங்க. இன்றைக்கி அவள் வந்த உடனே கொடுக்க வேண்டியவெல்லாம் பணத்தை உடனே தராயா. பத்மஜா ரொம்ப ராசிக்காரியா. குப்பை அண்ணவனே கூட பார்க்காம என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்க பார்த்தியா? ஆமாம் முதலாளி, முன்னாடி நம்ம சரக்கு வச்சுட்டு காசு கேட்டால் சாமானியத்தில் கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் அம்மா கேட்டால் உடனே கொடுத்துட்றானுங்க. அம்மா கொஞ்சம் கராரு, ஆனால் நல்ல மனசு. யோ ராமையா சார், வீடு நல்லா பெருசாக இருக்கியா? ஆமாம் சார், முதலாளி பழைய பேப்பர்லாம் வாங்கி பெரிய மில்லுக்கு கொடுத்து இப்படி வீடு கட்டி பணக்காரர் ஆகிட்டார். யோ ஃபர்ஸ்டே சொல்லிருக்க வேண்டியது தானே. யோ ஸ்கிரிப்ட்னு சொல்லி எழுதி வச்சிருக்க குப்பையை வந்து போட்டு நம்ம துட்டாக்கிருக்கலாம்ல. அதெல்லாம் பெரிய பொக்கிஷம். ஆமா, சோழ மகாராஜா பொதிச்சு வச்சதை தோண்டியை தந்து வச்சிருக்காரு பொக்கிஷமா. ஒரு சீன வாயை சத்த நாடி மூடிக்கிட்டு வரியா? மூஞ்சியை பத்தியா பன்னுக்கு கண்ணு வச்சு கண்ணாடி போட்ட மாதிரி. ஏன் உங்க மூஞ்சி மட்டும் எப்படி இருக்கா? கருகி போன ரொட்டிய அம்மா வாசல்ல பார்த்த மாதிரி இருக்கு. போ தமிழை கத்துக்கிட்டு தாறுமாறாவா பேசுற நீ. தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன். முதலாளி வணக்கங்க. வா ரம்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு முதலாளி. வாங்க சார், வாங்க மேடம். வாங்க. ரொம்ப நாள் ஆளை காண ஒண்ணு. உட்காருங்க. முதலாளி, சார் வந்து சினிமாவில் பெரிய டைரக்டர். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, உட்காருங்க. சரி. மேடம் கேமரா உமன். வணக்கம். செகண்ட் ஒய்ஃப். யோ அசிங்கமா செகண்ட் ஒய்ஃப்ன்ற லிவிங் டுகெதர். என்ன சார் இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கீங்க? ஐயோ, அது என் பேர் இல்லைங்க. என் பேர் ராக்கப்பன். சினிமாவுக்காக ரணகுப்தான் வச்சுக்கிட்டு. என்னைக்கு இவர் ரணகுப்தான் பேர் மாத்தினாரோ அன்னில இருந்து இவர் எடுக்கிற படத்தெல்லாம் பார்த்து ஜனங்க மனசு ரணமாய் தியேட்டர் விட்டே ஓட்டாங்க. அது இவங்க எப்பவுமே அப்படிதான் தமாஷா பேசுவாங்க. சீனை பெருஞ்சுவர் மேல ஒரு சீரியஸான சீன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பெருஞ்சுவரை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு யங் கப்பல் வந்திருந்தாங்க. இவங்க லைவா வீடியோ கேமராவில் படமாக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பெருஞ்சுவர் மேல தலைகீழா தொங்கிக்கிட்டே ஒரு ஷாட் எடுத்தாங்க. நான் பதறி ஓடி போய் டோன்ட் ஹேங் ஆன் த வால், யூ ஆர் டேக்கிங் டூ மச் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு அமெரிக்கன் இங்கிலீஷ்ல சொன்னேன்.
இவங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டே கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் வாழ்க்கையே ரிஸ்க் தான் சார் அப்படின்னு தூய தமிழ்ல சொன்னாங்க. எனக்கு அப்படியே மேலெல்லாம் வேர்த்து போச்சு, விடவிடன்னு ஆடி போச்சு. உடனே கூட்டிகிட்டு வந்து கேமரா ஒன்னாக்கிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன ஒரு பெரிய ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இது வரைக்கும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் வச்சிருக்காரு. அப்படின்னா என்னங்க? அது பர்சனல் விடுங்க, ப்ரொஃபஷனை பத்தி சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்பர் 1 கேமரா உமன் இவங்க தான். ஆமா, இது வரைக்கும் கழுத புலி எருமை எல்லாம் வச்சு படம் எடுத்திருந்தாரு. எல்லாம் ஃப்ளாப்பு. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு பேய்கள் மேல அதீத ஈடுபாடும் நம்பிக்கையும் வந்து பேய் சப்ஜெக்டா எடுக்க ஆரம்பிச்சேன். எல்லாம் ஹிட் முடிட்டு. சரி சார், இதெல்லாம் உங்க வீட்டில் வச்சே பேசியிருக்கலாமே, இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. வந்த விஷயத்த சொல்லுங்க. அது வந்து